என் தந்தை எனக்காக வாங்கிய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டார்கள். லேடிஸ் கேள்வின்னு நினைக்கிறேன். எனக்கு திருமணமாகும் முன்பு என் தந்தை எனக்காக வாங்கிய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டார்கள். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நகை வச்சுருக்கிறாரு, ஜக்காத்தை கொடுத்துட்டார். ஒரு வாரம் கழித்து திருமணம் ஆனது. இப்போது என் பொறுப்பில் இருக்கும் அதே நகைக்கு நானோ கணவரோ ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தர் மகளுக்காக நகை வாங்குறான்னு வைங்க. மகளுக்காக வாங்கும் பொழுது அவர் கையில் அதை வச்சுக்கிட்டு உரிமை நான் தான் எனக்குரியதான் வைத்து கொண்டு அடிப்படையில் வாங்கினார்னு சொன்னால் அவருக்கு ஜக்காத்து கடமை. அவருடைய மகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கடமையாயிரும். வாங்கும்போது இது என் மகளுக்காக தான் உள்ள எனக்குள்ளது இல்லைன்னு வாங்கிட்டாருன்னா அப்போ ஜக்காத்து கொடுத்தா மகளுக்கு தேவையில்லை. சேஃப்டிக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க. என் மகளுக்கு தான் இதை எனக்கு வாங்கலை, என் மகளுக்கு தான் வாங்குறேன்னா அப்போ நீங்கள் மகளுக்கு கொடுத்துட்றீங்க. அப்போ மகளுக்கு வாங்கும்போது ஒரு ஜக்காத்து கொடுத்துருப்பீங்க, அல்லது ஜக்காத்து கொடுத்த காசுலேருந்து வாங்கியிருப்பீங்க, அல்லது நகை ஜக்காத்து கொடுக்காதா இருந்தால் ஜக்காத்து அப்போ கொடுத்துருப்பீங்க. நான் மகளுக்குன்னு வாங்குறது ரெண்டு நீயத்தை பொறுத்து தான் அது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா சும்மா சேர்த்து வச்சுருப்பாங்க, தேவைக்கு எடுத்துக்கிடுவாங்க. மகளுக்குன்னு வச்சுருப்பாங்க, ஒரு கடன் கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு அவசியம் வந்தால் எடுத்து ரொட்டேஷன் பண்ணிக்குவாங்க. அப்போ அவங்களுடையதாகவும் ஆகக்கூடிய வகையில் வச்சுருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா தொடவே மாட்டாங்க, இது மகளுக்கு தான் உனக்குள்ளது தான் இது அப்படின்னு வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அப்போ கொடுத்துட்டாங்க மகளுக்கு, அவ்வளோ தானே. அதை சொத்துக்களை கொடுக்கறது பொறுத்த வரைக்கும் மனசால் நினைக்கிறது தானே, வாயால் சொல்கிறது தானே, பேப்பரில் எழுதி கொடுக்கணும் தேவை கிடையாது. அப்போ மகளுக்குன்னு இவர் வாங்கும் பொழுது மகளுக்குன்னு வாங்கிட்டார்ல, வாங்கிட்டு அது செக்யூரிட்டியாக இருக்குது. இப்போ நான் புதுசாக அவனுடைய மகளுக்கு கல்யாண நேரத்தில் கொடுப்பாங்க. இப்போ எதுக்கு மகள்கிட்ட கொடுக்கணும், கல்யாணம் இது தனியாக ஒரு ஆட்சி செய்யும்போது கொடுப்போமேனு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மெத்தடில் வாங்கியிருந்தாரையானால் உங்களுக்காக தானே அதை வாங்கியிருக்கிறாரு, அதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டார்ல, உங்கள்கிட்ட அது வரும்போது ஏன் கொடுக்கணும்? உங்களுக்காக வாங்கி ஜக்காத்து கொடுத்துட்டாருன்னு சொன்னால் உங்களுக்காக அவர் ஜக்காத்து கொடுத்துட்டார், அது உங்கள் நகை தான். அது அவர் இப்போ கல்யாணம் ஆகாட்டாலும் உங்களை நகை நினச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த அந்த அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மகள் ஒரு தனியாக கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. அல்லது மகளுக்குன்னு நம்ம கொடுப்போன்னு வச்சுக்கிட்டு தேவைப்பட்டால் கொடுப்போம், தேவைப்பட்டால் வேறு எதுக்கு பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு வச்சுருந்தாருன்னு சொன்னால் மகளுக்குன்னு ஆக்கலை. அவர் நீயத்தை பொறுத்து அவர் என்ன மாதிரி ஆக்குறாருங்கிற அடிப்படையை பொறுத்து தான் விஷயம். அப்போ ஒரு பொருளுக்கு கொடுத்துட்டாரு திரும்ப ரெண்டாவது கொடுக்க சொல்லி மார்க்க சொல்லாது. மகளுக்காக தான் வாங்கியிருந்தாருன்னா ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை, அவர் கொடுத்துருந்தாருன்னா.